இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காட்டன் டெம்பிளில் காட்டுவாங்க. சங் ஜின்வுவை வெறித்தரமாக அட்டாக் வச்சிருக்கோம். ஜின்வு எனக்கு மட்டும் கடைசி ஒரு சான்ஸ் கிடைச்சாங்கும் போது போன எபிசோட்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்போம். எஸ் கொடுத்துருப்பான் இல்லையா? பிளேயர் ஆனதுக்கான கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்திருக்கும். சடனாக ஜின்வு முடிப்பான், ஹாஸ்பிட்டலில் இருப்பான். கை வெட்டப்பட்டிருக்கும், பார்த்தா கை இருக்கும். ஒரு கால் போயிருக்கும் இல்லையா? செக் பண்ணி பார்த்தா காலும் இருக்கும். அப்புறம் செஸ்ட்ல குத்து வாங்கியிருப்பான், அதுக்கான அடையாளமே இல்லை. இது என்ன கனவான்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வு ஜின்சூல், கேங் டேஷிக்னு 2 பேர் வந்திருப்பாங்க. நான் தான் வு ஜின்சூல் ஹண்டர் அசோசியேஷனோட சர்வேலன்ஸ் டீமுக்கான மேனேஜர்னு அறிமுகப்படுத்திக்குவான். காங் டேஷிக்கும் அறிமுகப்படுத்திக்குவான். கார்டு கொடுத்துருப்பான் வு. அதை பார்த்துட்டு சர்வேலன்ஸ்ல இருக்கவங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்பான் ஜின்வு. இப்போதைக்கும் டாக்டர் இங்க வர வைக்கலான்பான் வு. வு ஜின்வு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். 3 நாளா அன்கான்சியஸாவா இருந்தேன். ஜூகி மிஸ்டர் சாங்ல எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்பான். நல்லா இருக்காங்க, ஆனா சாங்குக்கு கை போயிடுச்சு. அந்த வகையில ஹண்டரா ரிட்டையர் ஆகி ஆகணும். அப்புறம் லீ ஜூஹி ட்ராமடைஸ்டா இருக்கா. இப்போதைக்கு சைக்காட்ரிக் கேர்ல இருக்கா. அவ கண்டிஷனையும் பார்த்தா அவளும் ஹண்டரா கண்டினியூ பண்ணுவான்ங்கிறதுல எந்த ஒரு உறுதியும் இல்லைன்பா. ஜின்வு நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். வு நீங்க கண்டுபிடிச்ச அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள பயணம் பண்ணி வெளியே வந்தவங்கன்னு சர்வைவ் ஆனவங்க 6 பேர் தான். ஹண்டர் ஜாபே ரொம்ப ரிஸ்கானது தான். ஆனா இவ்வளோ ட்ராஜடிக்கான விஷயத்த பார்க்க எல்லாம் ரேர் தான். அப்புறம் இன்னும் எப்படியோ சர்வை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் டைகர் கில்ட் அந்த இடத்துக்கு அரைவ் ஆனப்ப அங்க ஒன்ன மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. சங் ஜின்வு அங்க நீ மயங்கி கிடந்திருக்க. தப்பிச்சு வந்தவங்க டிஸ்கிரைப் பண்ண மாதிரி கோயில் சிலைகள்னு இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல. ஜின்வு அப்படியான்ட்டு ஷாக் ஆவான். வு நம்ப முடியல இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஜின்வு அமைதியாகவும் அவங்களோட அறிக்கைகளுக்கு இடையில கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலோ இல்ல அந்த இடத்துல இறந்து போன சில பேர் மீதமா அங்க கிடைச்சாலோ அது உன் குரூப் மேலதான் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ட்டு வு ஜன்னல் கிட்ட போயிட்டு பார்க்க போனா அது எங்களோட யூகம் மட்டும்தான். ஆனா சங் ஜின்வு நீ செகண்ட் அவைக்கனிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு சொல்லி கேட்பான். ஜின்வு ஷாக் ஆயிட்டு செகண்ட் அவைக்கனிங்கான்ட்டு ஷாக் ஆவான். ஜின்வு மனசுக்குள்ள ஹண்டரோட பவர்ங்கிறது அவைக்கனிங்க பொறுத்துதான். அவைக்கனான அந்த பாயிண்ட்ல இருந்து அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா சில ரேரான சிச்சுவேஷன்ல ஒரு ஹண்டரால செகண்ட் அவைக்கனிங் போக முடியும். இது அவங்களோட முந்தைய லிமிட்ஸை தாண்ட வச்சு ஏ ரேங்க் ரைஸ் ஆவாங்க. இல்ல ஈவன் எஸ் ரேங்க்குமே ஒருவேளை நானும் இருக்கலாமோன்னு திங்க் பண்ணுவான். கேங் மானா மீட்டரை வச்சுட்டு இது மானா மீட்டர், இதுல கையை வைக்கிற ப்ளீஸ்ன்பா. ஜின்வு சந்தோஷமா வைப்பான். வு மனசுக்குள்ள சர்வைவர்ஸ் சொன்னபடி இன்ஸ்டன்டா கொல்ற லெவலுக்கு இந்த மேஜிக் பீஸ்ட் இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு லோ லெவல் ஹண்டர் தப்பிச்சு வரக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க மோதுற மிருகங்கள் ஏ ரேங்க் ஈவன் எஸ் ரேங்க் ஹண்டர் கூட மோத வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கான எந்த தடையும் இல்லைன்ட்டு முன்னாடி வந்து ஜின்வுவை பார்ப்பான். சங் ஜின்வு செகண்ட் அவைக்கனிங் போயிருந்தா அது பெரும்பாலுமான விளக்கமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஸ்கோர் 10 தான் காட்டும். நான் செகண்ட் அவைக்கனிங் ஆயிட்டனா இப்ப எனக்கு எந்த ரேங்க் போட்டிருக்குன்ட்டு ஜின்வு செம எக்ஸைட்மெண்டோட கேட்பான். வு மன்னிப்பு கேட்டு நாங்க மிஸ்டேக்கான விஷயத்த சொன்னதுக்கு பயப்படுறோம்ட்டு கிளம்பிடுவாங்க. கேங் ஈவன் இ ரேங்க் ஹண்டர்ஸ்கே யூஸ்வலா 70க்கு மேல இருக்கணும். இவன் ஜஸ்ட் பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான்பா. வு மனசுக்குள்ள டஞ்சன் மறைஞ்சிச்சு, இனி உள்ள போய் பார்க்க முடியாது. எப்படி அவன் தப்பிச்சிருப்பான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ஜின்வு அடச்ச நிறைய நம்பணும்னு அப்படியே படுத்துருவான். ஜின்வு எனக்கு இது மட்டும் தான் ஆச்சரியமா இருக்கு, இதை பத்தி என்கிட்ட யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிட்டாங்கன்ட்டு முன்னாடி பாப்பான். இப்பதான் ஜின்வுக்கு மட்டுமே தெரியற அவனுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு காட்டுவாங்க. நீங்க இன்னும் படிக்காத மெசேஜஸ் இருக்குன்னு இருக்கும். ஜின்வு வந்துருச்சு ஒரு வேலை எனக்கு மட்டும் தான் தெரியுதோன்ட்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி பிரஸ் பண்ணுவான். பட் கிளிச் ஆகும். அப்படின்னா தானே டச் பேனல் இல்லையா வேற என்னன்னு திங்க் பண்றப்ப நோட்டிபிகேஷன் மெசேஜ்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் இல்லையா? ஜின்வுவை அந்த ஸ்டாச்சு பயங்கரமா அடிச்சிருக்கும். த சீக்ரெட் குவெஸ்ட் பலவீனத்தின் தைரியம்னு வந்திருக்கும். பிளேயர் ஆகிறக்கு ஒத்துக்கிறியா? இன்னும் 0.02 செகண்ட்ஸ்ல உன் ஹார்ட் நின்றோம், அது நிக்க கூடாதுன்னா அக்செப்ட் பண்றேன்னு கேட்டிருக்கோம் எஸ் இருப்பான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பாப்பானது எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு திங்க் பண்ணுவான். டக்குன்னு அந்த ரூம்குள்ள ஜினா வருவா. செம கடுப்பாவா. உன் மேல நீயே கொஞ்சம் பெட்டர் கேர் எடுத்துக்க, நான் எவ்வளவு கவலைப்பட்டு தைரியமாட்டு கத்துவா. மன்னிப்பு கேட்பான். எங்க போனாலும் எல்லாம் நல்லா வராங்க, உனக்கு மட்டும் அடிப்படுது, கவலையா இருக்குன்பா. ஜினா 3 நாளா இப்படி இருக்குன்பா. ஜின்வு இவளை விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருந்தான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு சிரிப்பான். என்ன சிரிக்கிறேன்ட்டு ஜின்னா அடுத்த தடவை இதே மாதிரி ஆச்சுன்னா நான் ஸ்கூலை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவன்பா. அதுக்கப்புறமாவது நீ ஹண்டரா இருக்கணுங்கிற
அவசியம் இல்லையேன்னு. சரி சரி சாரி ஏன் ஜின்னா உனக்கு முன்னாடி இது தெரியுதான்னு சொல்லி கை நீட்டுவான். எதுன்பா சரி விடு சாரி. சம்டைம் கேம்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய மெசேஜ்னு வரும்லங்கவோம். ஜின்னா என்ன கேமான்ட்டு ஷாக் ஆவா. அன்ரீட் மெசேஜ படிக்கிறது எப்படின்னு சொல்லி ஜின்பு கேட்கவும் ஜின்னா அவன் மூளையையும் செக் பண்ணி ஆகணும் போல என்பா. ஜின்பு நீ எப்பவுமே கேம் விளையாடவே இல்ல அதுல இருந்து சொல்லுன்பா. ஜின்னா மெசேஜ் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கணும்பா. ஜின்பு மெசேஜ் பாக்ஸை திறக்கணுமான்பா. ஓபன் ஆயிருக்கும். நோட்டிபிகேஷன்ல நீங்க பிளேயர் ஆயிட்டீங்க, டெய்லி குவெஸ்ட்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கதா இருக்கும். கேம் எதுக்கு சடனா கொண்டு வந்தேன்னு ஜின்னா கேட்கவும் ஹாஸ்பிட்டல்ல வேற என்ன பண்றது அதான் சும்மா கேட்டேன்பா. மெசேஜ் படிச்ச ஜின்பு ஆல்ரெடி பிளேயர்னு மென்ஷன் பண்ண விஷயத்த நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன்னு திங்க் பண்ணுவான். ஜின்னா பார்க்க போனா ஃபைனாவே இருப்ப போலே அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவா. சாங்கி வெளியே தான் இருப்பா. சாங்கியை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பா இல்லையா, அதுக்கு ஜின்னா சாரி கேப்பா. ஜின்பு இன்னொரு நோட்டிபிகேஷன் படிப்பான். அதுல பிளேயரோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யற விதமா தான் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு இருக்கும். இன்னொரு நோட்டிபிகேஷன்ல சிஸ்டம் சொன்னது செய்யலினா பெனால்ட்டி இருக்குன்னு இருக்கும். மூணாவது நோட்டிபிகேஷன்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே விளங்கலையேன்ட்டு டெய்லி குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆன்ட்டு கன்ஃபார்ம் சொல்லிடுவான். கோல் ஓபன் ஆகும். புஷ் அப்ஸ், சிட் அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ரன்னிங் 4 எக்ஸசைஸ் இருக்கும். 100 புஷ் அப்ஸ், 100 சிட் அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், 10 கிலோமீட்டர் ஓடணும். டெய்லி குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுல சொதப்பிட்டா அதுக்கேத்த பெனால்ட்டி கிடைக்கும்னு கீழே வார்னிங்கும் இருக்கும். ஜின்பு என்னடா அது விளையாட்டா போச்சு, என்ன எனக்கு தான் சிரிப்பு வரலன்ட்டு படுத்துட்டு நானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், இதெல்லாம் செய்ய எனக்கு எங்க ஸ்டாமினா இருக்குன்ட்டு என்னதான் நடக்குதோன்பா. பஃபர் ஆகிற மாதிரி ஒரு திங் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது டைமர், அதுல ஒரு பாயிண்ட் கம்மியாகும். வு சேர்மன் கோக்கு ஃபோன் பண்ணிட்டு எதிர்பார்த்த மாதிரி சங் ஜின்வு ஹண்டர் பத்தி செகண்ட் அவாக்கனிங் போனாங்கல எதுவும் நடக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் நல்ல வேலை இது ஒரு டஞ்சன் பிரேக் ஆகல. ஆனா இன்னுமே அந்த டஞ்சனை பத்தி நிறைய விஷயங்கள்ல பதில் கிடைக்காம இருக்குன்னு வு. அது சரி, ஆனா ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி எதுவும் இல்லையன்பா. டஞ்சன்ஸ்னாலே அங்க ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கும். இதை ஸ்பெஷல் கேஸா மென்ஷன் பண்ணி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண டேட்டா பேங்க்ல என்டர் பண்ணு சேர்மன் கோ. வு புரிஞ்சதுன்ட்டு போனை வச்சுட்டு தொல்லையா போச்சுன்பா. இதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன்ல இருக்க சாலை காட்டுவாங்க. சாஹேகின் கிட்ட அடுத்து போற பி ரேங்க் டஞ்சனுக்கு இன்ஸ்ட்ரக்டரா போக சொல்லுவான். ஷாக்காவா இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் புதுசா ரெக்ரூட் பண்ணவங்களுக்கு ஒரு டெஸ்டா பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்க போதுன்பா. ஹேண்டில் பண்ணிருவியான்னு சால் கேட்கவும் மென்டாரா என்னோட எபிலிட்டியை பத்தி எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்குன்பா. சால் நீ எப்படி நாமளா சண்டை போடுறியோ அதே அங்க பண்ணு, ஜஸ்ட் உன்னை பாக்குறது மூலமாவே எக்ஸாம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, அப்படிப்பட்ட டேலண்டான ஆள் தான் நீன்பா. கொஞ்சம் டிப்ரெஸ் ஆவா. கண்ட்ரிலேயே ஹண்டர் கில்ட் 5 லார்ஜஸ்ட் கில்ட்ஸ்ல ஒன்னு. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு இல்ல. அப்புறம் தனிப்பட்டவங்களோட ரேங்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகல. நம்மளோட கலெக்டிவ் காம்பேட் எபிலிட்டியை மேம்படுத்தி ஆகணும். நேரம் வரக்கு தயாரா இருக்கணும்பா. நைட் ரோட்ல திடீர்னு ஒரு கேட் அப்பியர் ஆகும். இன்னொரு கேட்டான்ட்டு பாப்பாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து டிராபிக்கை கிளியர் பண்ணுவாங்க. என்னடா நட்டநாடு ரோட்ல வந்திருக்கேன்ட்டு பாப்பாங்க எல்லாரும். ஜின்வுவை காட்டுவாங்க. ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கான டைமிங் முடிஞ்சிருக்கும். இடமே அதிரவும் எத்கேக்கான்ட்டு பாப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு டெசர்ட்ல இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா ஏதாவது கனவான்ட்டு பாத்துட்டு இருக்கப்ப பின்னாடி பெரிய பீஸ்ட் வரும். விஷப்பற்கள் உள்ள பெரிய டெசர்ட் சென்டிபேட்னு ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணும். 4 மணி நேரம் சர்வை பண்ணியானும் ஜின்பு. என்ன விளையாடுறீங்களான்ட்டு பாப்பான். அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண வரும். ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் இந்த ரூம்ல இந்த பையனை காணான்ட்டு பாப்பாங்க. ஜின்பு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். இன்னொன்னு வரவும் இன்னும் எத்தனை தாண்டா வரும்ட்டு முன்னாடி டைமரை பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் இருக்கும். கடுப்பாவான். ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ் அந்த பையனை காணோம், ஒருவேளை ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டானோ இல்ல திரும்ப ரூம்லயே போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பாப்பாங்க. வாட்ச்ல 11:20 காட்டும். கரெக்டா ஒரு 3 செகண்ட்ல ஜின்பு ஓட முடியலன்னு பாக்குறப்ப அந்த பீஸ்டும் அட்டாக் பண்ண வரும். 0ன்னு கவுண்ட் டவுன் வந்து தலைவன் ஹாஸ்பிட்டல்ல விழுவான். பெனால்டி குவெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நோட்டிபிகேஷன் வரும். நர்ஸ் வந்து பார்த்துட்டு சங் நீ ஓகேவான்ட்டு தூக்குவாங்க. ஜின்வு அவன் தங்கச்சி கிட்ட நான் குணமாயிட்டு தான் வரேன், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துருவன்பா போன்ல. என்ன இவ்வளவு கவலைப்பட வச்சிட்டீங்கன்ட்டு ஜின்னா சகால் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கேப்பா. சாப்பிட்ற பொருள் தான். சரி சரி வாங்கி தான்ட்டு போன வச்சிருவான். ஜின்பு கிளம்ப வேண்டிய நேரத்து முன்னாடி போவான். இதுக்கப்புறம் ஜூஹியை காட்டுவாங்க. டி ரேங்க் கேட் வந்திருக்கும் இல்லையா, போன்ல அந்த பக்கம் பேசுறவன் ஹாப்ஜாங்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கில்ட்ஸுக்குமே பெரிய பெரிய வேலைகள் இருக்கு, உன்னால வர முடியாதுன்னு எனக்கு புரியுது, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன்னு ஹண்டர்லயே புரியுதுன்பா. ஜூஹி சாரி கேட்கவும் சாரிலாம் வேண்டாம், சங் ஜின்பு முடிச்சுட்டதா கேள்விப்பட்டேன்னு சொல்லுவான். ஜூஹி சந்தோஷப்படுவா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போவா. ஜின்பு நல்லா இருக்கானான்ட்டு பொக்கே எடுத்துட்டு போறப்ப நர்ஸ் அவன் திரும்பவும் உடம்பிச்சிட்டான். ஒழிப்பு வந்ததுல இருந்து தினமும் இந்த பையன் இப்படிதான் பண்றான்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஜின்புவான்ட்டு பாப்பா ஜூஹி. ஹண்டர் நார்மல் பீப்பிளை விட சீக்கிரம் ஹீல் ஆயிருவாங்க இல்லையா, இந்த பையன் நல்ல ஷேப்புக்கு வர பாக்குறான் போல அப்படின்ட்டு பொருளை பேசிட்டு இருப்பாங்க. ஜூஹி கிளம்பிடுவா. ஜின்பு கிட்ட காட்டுவாங்க. எனக்கு மொழிப்பு வந்து 4 நாள் ஆச்சு, இப்பதான் இதுல சில விஷயங்களே புரியுது. முதல்ல இந்த விண்டோஸ் எதையுமே நான் ஹாலிசினேட் பண்ணல. டெய்லி கொஸ்டினை முடிக்க 3 டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஃபுல் ரெக்கவரி கேட்பான். ரொம்ப டயர்ட்ல இருந்தவன் அப்படியே ஹீல் ஆயிருவான். அடுத்ததா எபிலிட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும். எனக்கு தேவையான எபிலிட்டிஸ்ல சூஸ் பண்ணி அதுக்கு கொடுத்துக்கலான்பா. ஸ்ட்ரென்த் 19 இருக்கு முடியாது 22க்கு போகும். என்னோட எபிலிட்டிஸ் அப்கிரேட் பண்றது மூலமா அதிக பவர்ஃபுல்லா இருப்பானு எனக்கு அதிக ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்குன்னு லிட்டரலா என்னால சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஸ்கில்ஸும் கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்வென்ட்ரி ஸ்கிரீன்ஸ். இன்வென்ட்ரினா பொருள் வைக்கிற இடம். என்னோட உலகங்கதே வினோதமாயிருச்சுன்னு சிரிப்பான். கேம் மாதிரி இருக்குன்பா. எல்லாம் இவன் பைத்தியமான்ட்டு பார்ப்பாங்க. தலைவன் சிரிச்சு சமாளிப்பான். டெய்லி கொஸ்டின் முடிக்க லூட் பாக்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கோன்ட்டு பார்ப்பான். சாவி கிடைக்கவும் சாவியான்ட்டு தேவையில்லாததான் வருது, பென்னு பேண்டேஜ்னு அப்படின்ட்டு முன்னாடி பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் வரும். இன்ஸ்டன்ஸ் டஞ்சனான்ட்டு பார்ப்பான். ஒரு வேலை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஈவெண்ட் ஏதாவது இருக்குமோன்ட்டு ஸ்டாச்சு ஆஃப் காட்ஸ் திங்க் பண்ணி பார்ப்பான். கிளிச் ஆகும், பயப்படுவான். சடனா டஞ்சன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தி தான் நியூஸ் சொல்லுவாங்க. டி ரேங்க் கேட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, சி ரேங்க் கேட்லாம் அந்த பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் இதனாலேயே டிராஃபிக்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நியூஸ்ல ஓடுறதை காட்டுவாங்க. ஜின்பு அவங்க அம்மா பக்கத்தில் இருப்பான்.
4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்ல காட்டுவாங்க. அம்மா முழிச்சு பாருங்கன்பா, முழிக்காம இருப்பாங்க. ஜின்னாவுமே பயப்பட்டிருப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் எட்டர்னல் ஸ்லீப்பிங் டிசார்டர்பாரு, வாழ்நாள் முழுக்க தூங்குற நோய், ஃபைனல் ரெஸ்ட்னு சொல்லுவாங்கன்பாரு. இதெல்லாம் கேட்னால நடக்கிறதா 10,000த்துல ஒருத்தருக்கு நடக்கும். சில தியரிஸ் படி கண்டினியூவா மானாவை எக்ஸ்போஸ் பண்ணதுனால கூட வந்திருக்கலாம். எந்த விதத்திலையும் லைஃப் சப்போர்ட் மட்டும் தான் மாடர்ன் மெடிசனால பெஸ்டா சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு இருப்பாரு. ஜின்வு கூலி வேலைக்கெல்லாம் போய் உடம்ப மெருகேத்தி 100 குவாலிஃபை ஆயிருப்பான். குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இதுக்கப்புறம் அம்மாவுக்கு நானே ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். ஆபத்தா இருக்குமே இருப்பா ஜின்னா, அதை நான் பாத்துக்கிறேன் இருப்பான். ஒவ்வொரு இடத்தையும் பயப்பட்டு அசிங்கப்பட்டு மற்றும் பேசுற பேச்சுக்கெல்லாம் கூட மன்னிச்சுக்கங்க நான் எதுக்கும் உதவாதவனா இருக்கேன்ட்டு சிரிச்சிருப்பான். பிரசன்ட் ஜின்வு அவனோட எபிலிட்டிஸை ஸ்ட்ரென்த்ல தான் ப்ரொவைட் பண்ணுவான். 31 வந்திருக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தையே முழுசா கிரஷ் பண்ணுவான். ஹாப்ஜின் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு என்னோட கியருக்கு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். அப்புறம் நான் எனக்கு தேவைப்படுறப்ப தப்பிச்சுக்கலாம்ங்கிறதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். போன தடவை ஏதாவது ஆபத்தா நடந்தா அங்கிருந்து உடனே தப்பிச்சிருவன்ட்டு சாவி எடுப்பான். லாக் அப்பியர் ஆகவும் ஓபன் பண்ணிடுவான். இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டின்னு நோட்டிபிகேஷன் வரும். எக்ஸிட் சீல் ஆகிறத பார்த்துட்டு பயப்படுவான். ஒரு வுமன் கிராஸ் ஆகி போகவும் நான் செப்பரேட்டான டைமென்ஷன்ல இருக்கேன் போலன்ட்டு ரெகுலர் போலலாம் இந்த இன்ஸ்டன்ஸ் டஞ்சன் இருக்காது போல, நான் தனியாலாம் வந்ததில்ல, ஆனா கண்டிப்பா ரெட் கேட்ஸா தான் இருக்க போதுன்னு திங்க் பண்ணிட்டு நான் தப்பிச்சு போலாம் தானே பார்த்தேன், இது ஏன் இப்ப இப்படி நடக்குதுன்ட்டு தலையை சொரிவான் ஜின்வு. நோட்டிபிகேஷன் வரும், டஞ்சன்ல இருந்து தப்பிக்க முடியாது, ஒன்னு பாஸை டிஃபீட் பண்ணும் இல்லைன்னா டெலபோர்டேஷன் ஸ்டோன் வேணும்னு இருக்கும். டெலபோர்டேஷன் ஸ்டோனா, அப்ப நான் டஞ்சனை கிளியர் பண்ணலைன்னா உள்ளே மாட்டிக்கணும்னு திங்க் பண்ணுவான் ஜின்வு. இதுக்கு முன்னாடி ரேங்க் பீஸ்டம் கூட டிஃபீட் பண்ணது இல்லையாடா, இப்போ ஒரு டஞ்சனை நானே கிளியர் பண்ணுமா எப்படின்ட்டு பார்ப்பான். யார் உதவியும் இல்லாம பாஸ் தோக்கடிக்காதா, சரி வேற வழியே இல்லைன்ட்டு முன்னாடி போவான். முன்னாடி போறப்ப என்னடா பண்றது, இப்ப வேற கான்பிடென்ட்டே இல்லையான்ட்டு கத்தி வச்சுட்டு போறப்ப முன்னாடி காப்ளின்ஸ் அப்பியர் ஆகும். காப்ளிங் பேரு எல்லோ கலர்ல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கா, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதோ வந்துருச்சுன்னு பாக்குறப்ப அட்டாக் பண்ண வருங்க. ஜின்வு இதுக்கு முன்னாடி காப்ளின்ஸ் தாக்கி வைக்க முடியாது, அது ஃபிளாஷ் ஆகும். அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிப்பான், அப்புறம் கார்டும் பண்ணுவான். கடைசி ஒரு காப்ளின் வெட்டுறப்ப ஜின்வு போட்டிருந்த பேக் வெட்டப்பட்டு பறக்கும். விழுந்த ஜின்வு எந்திரிச்சு பாக்குறப்ப வெறித்தனமா அட்டாக் வைக்கும். தலைவன் நகர்ந்து காப்ளினை கத்தி வச்சு குத்திடுவான். ஒன்ன தோக்கடிச்சுட்டு பாக்குறப்ப மிச்சம் 2 அட்டாக் பண்ண வரும். ஒரு காப்ளினோட தலையில சொருகிட்டு இன்னொன்னு கட் பண்ணுவான். நல்லா மூச்சு வாங்கிட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்ட்டு கத்தி பாக்குறப்ப பின்னாடி ஸ்டீல் டீத் உள்ள ஒரு உல்ஃப் வரும். தலைவன் சென்ஸ் பண்ணி டாச் பண்ண ட்ரை பண்ணுவான், கத்தியவே தொலைச்சிட்டு போயிருக்கும். உல்ஃபன் பார்த்துட்டு அதை சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உல்ஃபை பாக்குறப்ப ஸ்டீல் ஃபேங்டு லைக்கான்னு இருக்கும், ரெட் கலர்ல இருக்கா. இது காப்ளின்ஸை விட ஸ்ட்ராங்கானதுன்னு பாக்குறப்ப கால் பயங்கரமா நடுங்கும். நகரவே முடியலையே ஏன்ட்டு பாக்குறப்ப பயப்படுறனா, அது என்ன டிராமடைஸ்ட் ஆக்கிடுச்சான்ட்டு காட்டன் டெம்பிள்ல நடந்ததை திங்க் பண்ணுவான். அட்டாக் பண்ண வரவும் அடைச்சான்ட்டு பாப்பான். லைட்டா நகர்ந்திருப்பான், இருந்தாலும் கண்ணத்துல அடிபட்டுரும். கூட ஹீலர் இல்ல, எனக்கு மட்டும் காயமாச்சுன்னா மொத்தமா முடிஞ்சன்னு திங்க் பண்ணுவான். அந்த வுல்ஃப் ஊலை இட்டுட்டு ஜின்வுவை நேருக்கு நேர் தாக்க வரும்.